அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு அற்புதமாக இன்றைய தினம் அதிகாலை 3:21 துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரத்திலே கும்ப லக்னத்திலே அற்புதமாக பிறந்திருக்கிறதுங்க. இந்த விசுவாசு தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக அலசி ஆராய்வதற்காக நம்முடன் கலையழகர் கதிர் வந்திருக்கிறாங்க, ராசி அழகர் ராம் வந்திருக்கிறாங்க, சொல்லழகர் சுகுமார் வந்திருக்காங்க, ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜியெல்லாம் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருடம் நிச்சயமாக இருக்குங்க. பொதுவாக தமிழ் புத்தாண்டை வச்சு தான் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் உழவு தொழிலிருந்து மழை எப்படி இருக்கும், மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக அலசி ஆராய்ந்தாங்க. ஆங்கில வருடத்தை விட தமிழ் வருடத்தை தான் அடிப்படையாக கொண்டு எல்லாமே சிறப்பாக செய்தாங்க. அதனால தான் நாமும் இந்த தமிழ் புத்தாண்டு யாராருக்கெல்லாம் அள்ளித்தரப்போகிறது, யாராருக்கெல்லாம் சொல்லித்தரப்போகிறது, யாருக்கெல்லாம் கிள்ளித்தரப்போகிறது அப்படிங்கிறத பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. தமிழ் புத்தாண்டு அற்புதமாக பிறந்திருக்குங்க. கிரகங்கள் பார்த்திங்களா, சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு, சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. அதே மாதிரி 5 குடையவன் நீச்சப்பங்க ராஜயோகம் பெற்றிருக்கனால உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு தடையில்லா திருமணம், மனசுக்கு பிடிச்சவ திருமணம் பண்ணக்கூடிய யோகமும், அதே மாதிரி புத்திர பாக்கியம் இதுவரை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக இந்த புத்தாண்டில் நீங்கள் எதிர்பார்ப்பது உறுதி. காலபுருஷனுக்கு 3வது வீடு, இதில் குரு உட்கார்ந்துருக்கிறார், அவருடைய 9ஆம் வீட்டையே பார்க்குறார். ஆக மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள்லாம் கொஞ்சம் உயர்வான நிலைமையில் இந்த புத்தாண்டில் வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். ஒரு இளைஞர்களுக்கே இன்றைக்கு ஒரு பெரிய துறை ஐடி துறை தானே. இந்த ஐடி துறை இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உச்சத்தை, ஒரு நல்ல சம்பளம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி, அவரவருடைய தகுதிக்கேற்றார் போல் ஒரு புத்திசாலித்தனமான நல்ல தகுதியுள்ள வேலைகள்லாம் இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு உன்னதமாக, ஒரு மகிழ்ச்சியாக, அமைதியாக, பெரும்பாலும் கஷ்டத்தை கொடுக்காம நல்லதாகவே இருக்க போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும். இந்த புத்தாண்டு சுக்கிரன் உச்சம் பெற்று ஆரம்பிக்குது. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால வாங்கணுங்கிறவங்க இப்போயே வாங்கலாம். அதுக்கு அடுத்தது ஆயில் விலையும் ஏறும், கச்சா எண்ணெயோடைய விலையும் உலக பங்குச்சந்தையில் ஏறப்போகுது. உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட வளர்ச்சி பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால ரூபாயோட மதிப்பு உயர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்துறை சேர்ந்தவர்கள்லாம் பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கலாம். அவங்களாம் இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை. இந்த புது வருஷம் பிறக்கும்போது சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பங்குச்சந்தையினுடைய பங்குகளுடைய விலைகள் நல்லா உயர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வருஷ கடைசிக்குள்ளாரே, அதாவது தை மாதம் வரும்போது எல்லாருக்குமே நல்லதொரு லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறத சொல்ல முடியும். தமிழ் புத்தாண்டு நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக கடை நிலையில் உள்ளவர்களுக்கு கூட முதல் நிலை என்ற முன்னேற்றம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். அதே மாதிரி சாதாரணமாக தொழிலுக்கு போயிட்டுருக்கிறோம், உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கிறோம், அல்லது தினக்கூலி சம்பளத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. அதே மாதிரி சுக்கிர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அடிப்படை அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, அயல் நாட்டு பயணங்கள் அமையக்கூடிய, பொருளாதார வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சில நல்ல நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா ராஜாவா சூரியன் வரார், மந்திரியாகவும் அவரே வரார், அர்க்காதிபதியாகவும் அவர் வரார், மேகாதிபதியாகவும் வரார். அப்போ சூரியனுக்கு 4 பொறுப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்குது. அப்போ வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், மழை காலத்தில் மழை அதிகமாக இருக்கும், குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சூழலில் தான் தட்பவெப்பநிலை இந்த வருஷம் இருக்கும். தானியாதிபதியாக சந்திரன் வரார். அதனால் உணவு உற்பத்தி, மகசூல் அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் விவசாயிகள் மாற்றுப்பயிர் செய்கிறது நல்லது. நெல் பயிர் அதையே நம்பி இருக்காமல் மாற்று பயிர்கள், இப்போ கரும்பு, அதுக்கடுத்தது மரக்கன்றுகள் நடுதல், அந்த மாதிரி சிலதெல்லாம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு இடைக்காலர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது விட்டு விட்டு மழை பொழியும். ஒரு சில இடங்களில் மழை கனமாக இருக்கும், சில இடங்களில் மழை மிதமாக இருக்கும். பசுக்கள் ரொம்ப சிறப்பாக பால் கொடுக்கும். ஆனால் சிசுக்கள், குழந்தைகளுக்கு உடல்நல குறைவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு இடைக்காலர் இந்த தமிழ் புத்தாண்டு வெண்பாவில் அதையும் சொல்லி வச்சுருக்கார்.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த வருடம் வந்து விவசாயம் செழிக்கும், தானிய உற்பத்தி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா எழுத்துத்துறையும் கலைத்துறையும் அற்புதமாக இருக்குங்க. புதிய எழுத்தாளர்கள் அறிமுகமாவாங்க. கலைத்துறையினருக்கு பார்த்திங்கன்னா புதிய முகங்கள், புதுமுகங்கள் வரவேற்கத்தக்கமாக இருக்கும் மக்கள் மத்தியில். கலை, இலக்கியம், அரசியல்ன்றது மக்களுக்கு பயனுள்ளதாக இந்த புத்தாண்டு அமைச்சு கொடுக்குன்றது தான் உறுதியாக இருக்குங்க. கல்விக்கு அதிபதியான புதனுடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் இருக்க போகிறார் குரு. பெற்றோர்களுக்கே பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், படித்தா தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான கல்வி வளர்ச்சியில் நம்முடைய மாநிலமும் நம்ம நாடும் உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நல்ல புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு இருக்கும். சனியும் கொஞ்சம் நல்ல குருவின் வீட்டில் இருக்கிறார். அப்போ உழைப்பிற்கு ஒரு மரியாதை, வியாபார பெருமக்கள், தொழிலாளர்கள், ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருஷம் முழுக்கவே நல்லா இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே நீச்சபங்க ராஜயோகத்தோடு ஆரம்பிக்குது. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு. குருவும் கொஞ்ச நாள்லேயே மிதுனத்துக்கு வர போகிறாரு. இது என்ன பண்ணணும்னா மெயினாக வந்து இமிக்ரேஷன் ரிலேட்டட் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தில் பெருமளவு நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. ஸோ விசா கிடைக்கலன்னு நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஃபாரின் கண்ட்ரிக்கு போக முடியலன்னு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் விசா கிடச்சிரும். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் ஏற்கனவே இருக்கவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து க்ரீன் கார்டு வரலையே, இல்லை சிட்டிசன்ஷிப் வரலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அதனுடைய அரசியலில் வந்து நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்து அது மூலமாக அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே வந்து க்ரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து அங்கே பர்மனெண்ட் இமிகிரேட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு இது இந்த வருஷம் வந்து ஒரு நல்லது ஒரு ஆண்டாகவே கண்டிப்பாக இருக்கும். தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் வந்து பூமிகாரகன் செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம் பெற்றிருந்தால் கூட கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இந்த பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரம் இருக்கும் இல்லையா, அந்த வியாபாரத்தில் அபாரமான லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. எந்த பூமி வியாபாரத்தில் கடந்த காலங்களில் நஷ்டம் ஏற்பட்டதோ அந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஆரவாரமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். அதே மாதிரி உங்களுடைய சொந்த வீடு சம்பந்தப்பட்ட வகையில் ஆடம்பரமான வீடு அமையக்கூடியது, சொந்த வீடு இல்லாமல் கவலைப்பட்டவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மிக மிக அமோகமாக நடக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. பொதுவாகவே தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 சுப முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால ஏறக்குறைய எல்லோருமே ஏறுமுகம் காணக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாக உலக நாடுகள் மத்தியில் பார்க்கும்பொழுது நிலக்கரி சுரங்கங்கள், அதுக்கடுத்து வந்து தங்கச் சுரங்கங்கள், அது மாதிரி கரிம வள சுரங்கங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து வலுத்து உட்கார்ந்துருக்காரு, மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மறைபொருளாக இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அதெல்லாம் வந்து புதிதாக கண்டறியப்படும். ரஷ்யாவுக்கு ஈடு இணையாக, அமெரிக்கா, சைனாவுக்கு ஈடு இணையாக நம்முடைய இந்தியா வந்து வான்வெளி சோதனையில் வந்து அதிகமான சாதனைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்குது. சரி, பொதுவாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு 12 ராசிக்காரர்கள் அங்கே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் புத்தாண்டு மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்களா, பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது இழந்த சொத்துக்களை மீட்டு எடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் இவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வெகுமதிகளும் கிடைக்கும். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல அமரும்போது மேசராசிக்கு லட்சுமி யோகம்னு ஒரு யோகம் இருக்குங்க. குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையுடன் இந்த ஆண்டில் சிறந்து விளங்குவாங்கன்றது தான் உண்மை. மேஷராசிக்காரர்களுக்கு 7 பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ஒரு 5 நாளைக்கு முன்னாடினா பெருசாக கவலைப்படலாம் தேவையே இல்லை. இன்னும் ஒரு 15 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி 11ஆம் இடத்திற்கு வருது. இந்த 11ஆம் இடம் வந்து அபாரமான ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, வெற்றிகள் கிடைக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே இருக்குது. அதனால் பெருசாக ஒன்றும் தமிழ் புத்தாண்டு வந்து சோதனைகளை கொடுத்துருமோ அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் வருமானம் போன்ற அமைப்புகள் ஒரு நிறைவான நிலைகள் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருட தொடக்கத்தில் வந்து 4 கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இருக்குது. இது என்னென்னா விரயஸ்தானத்தை குறிக்குது. விரயம்ங்கிறது வந்து அது வந்து சுப விரயமாகவும் இருக்குது. வந்து இவங்க ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடை வந்து இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வரன் பார்த்துட்டே இருந்து அமையவே இல்லை அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு வந்து அமைஞ்சிடும். இதுக்குரிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கார்த்திகை மாதமும் தை மாதமும் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. தொழில்துறையை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமாக செலவுகளை வந்து பண்ணாமல் குறைச்சிக்கிறது
இவங்களுக்கு வந்து நல்லது. இதை மட்டும் இவங்க பண்ணிட்டாலே இந்த தமிழ் புத்தாண்டு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லதொரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். மேசராசியை பொறுத்தளவுக்கு குடும்பாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது தாண்டவமாடும். நம்ம உள்ள நம்ம பேச்சு கேட்கலையே அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளை உங்களுடைய பேச்சு கேட்குற மாதிரி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். எதனால் புத்தரகாரகன் குரு பகவான் வந்து சுக்கிர பகவானுடைய வீட்டில் அமர்ந்து சுக்கிர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து இருவருமே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால பலமான பாசம் அப்படிங்கிறது நேசமாகவே நீடிக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். காரணம் வந்து அவங்களுடைய 7வது ராசியில் இந்த வருஷம் பிறக்குது. சந்திரன் வந்து அவங்கள நேருக்கு நேராக பார்க்க போகிறார். அப்படி இருக்கிறதுனால அழகு, இளமை, ஆரோக்கியம் பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு அது மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும். சிலருக்கு வந்து வெளிநாட்டில் வெளிமாநில நிறுவனங்கள் அதில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா துளாராசிங்கிறது வந்து வியாபார ராசி. அந்த துலாத்தில் வந்து சந்திரன் இருக்கும்போது இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு எல்லாத்துலேருந்து விடுபட்டு ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மேலே மேலே ஜெயிச்சு காட்டுறதுக்கு பழனி முருகப்பெருமானுடைய அந்த ராஜ அலங்காரத்தை போய் ஒரு தடவை தரிசனம் செய்துட்டு வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப அமோகமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னு பார்த்தா எல்லா கிரக அமைப்புகளும் நல்லாவே இருக்குது. அதனால பொருள் வரவு வரக்கூடிய தன்மை, தன வரவு வரக்கூடிய தன்மை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எல்லாத்துலேயும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன ஆசைகள் நிறைவேறலைன்னு மனசுக்குள்ளே வச்சுருக்கிறீங்களோ அதில் ஒரு 80% ஆசைகளை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல வருஷமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த புது வருஷம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான காலகட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய பேர் வந்து வேலையே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப சீக்கிரமாகவே வேலை கிடச்சிரும். அது மே, ஜூன், ஜூலை வரும்போதே வந்து அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடச்சிரும். நல்ல ஒரு பெரிய கம்பெனிலே அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய கம்பெனியில் நமக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு. அது மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு நல்லதொரு ராஜயோகமான அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாமே கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய சௌபாகியங்கள் நிறைந்த ஒரு நல்லதொரு ஆண்டாக ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உழைப்பாளி அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய உன்னதங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதே மாதிரி கலைத்துறையில் வந்து படைப்பாளியாக இருப்பாங்க இல்லையா, அந்த படைப்பாளிகளுக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. இன்னும் சில பேருக்கு அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸு, அவங்க கௌரவம் இதெல்லாம் பலபடி உயர்த்தக்கூடியதாக இருக்கும். எவ்வளவோ ஆசைகள் மனசுக்குள்ளார ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டெல்லாம் டிக் பண்ணிக்கலாம். வீடுலேருந்து, வாகனத்துலேருந்து, ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே அமையப்போகுது. முதல்ல வந்து கூனி குறுகி நாணி நடுங்கி இது வரைக்கும் அவங்க இருந்தாங்க. இனிமேல் வந்து ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. இது வரைக்கும் வந்து கடைசி வரிசையில் போய் உட்கார்ந்தவங்க இனிமேல் முதல் வரிசையில் போய் உட்கார்ற அளவுக்கு புகழ், கௌரவம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். பணபலம் உயரும். நல்ல வேலை கிடைச்சி உட்கார்றது, அந்த மாதிரி சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே வந்து குரு அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க. ராசியாதிபதி உச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தில் அமர்ந்திருக்காரு. சாதாரண இருந்தவர் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த நிலைக்கு சென்று பொன், பொருள், செல்வம், செல்வாக்கு, புகழ், பெருமை அந்த எல்லாமே கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்களா ஒரு சின்ன சின்ன மனக்குறை இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அந்த மனக்குறை கூட இந்த புத்தாண்டில் நீங்கிடும். இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய உன்னதமான ஒரு பக்கபலமாக இவங்களுக்கு இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ல் வந்து 4 கிரகங்கள் சேர்ந்து ஆரம்பிக்குது. ஸோ இது என்னன்னா அவங்க வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடி துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை விட்டுட்டு அடுத்த துறைக்கான முயற்சியும் அவங்க வந்து எடுப்பாங்க. அந்த ஃபீல்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் ஒன்று சைடில் பண்ணலாம், அதாவது அடுத்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம்,
ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து அடுத்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பல விஷயத்தில் அவங்களுக்கு வந்து யோசனைகள் வந்து அதுக்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா 10ல் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நிறைய வேலைகள் வந்து அவங்க வந்து செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அவங்க ஒர்க் பண்ணுறதால அவங்களோட தேக ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம். அந்த தேக ஆரோக்கியத்தை மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்கிறத சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால நானும் வெளிநாடு போனேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே வெளிநாட்டுக்கு உண்டான வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையப்போகுது. மிதுன ராசிக்கு தான் மட்டும் இல்லாது மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்தவங்களுடைய சொல் புத்தி இல்லாமல் தன்னுடைய சுய புத்தியால் பயபக்தியோடு பல்வேறு விதமான சொத்துக்களை வாங்கி போடக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாக நாம் என்ன பார்க்கணும், வருஷம் பிறக்கும்போது அந்த ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க ராசிநாதன் வந்து புதன் யாரோடலாம் இருக்கார்? சுக்கிரனோட இருக்கார், சனி பகவானோட இருக்கிறாரு, ராகோட இருக்கிறார். அப்போ இந்த காம்பினேஷன் வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய தலைவனாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே மிதுனராசிக்காரங்க கிங் மேக்கராக இருந்தாங்க, இனிமே வந்து கிங்காக மாறிடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. அதே மாதிரி கனவு காட்சியாக இருந்த பல விஷயங்கள் நிஜ காட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர் ரக வாகனங்கள், பிள்ளைங்களை நினச்ச காலேஜில் படிக்க வைக்கிறது, அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி பலவிதமான ராஜ்யங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மிதுனராசி பற்றி பொறுத்தளவு இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்கள், புகழ் பெறக்கூடிய யோகம். இந்த வருஷம் பார்த்திங்களா, அங்கே இங்கேன்னு அதான் ஓடுனவனுக்கு 9ல் ஒரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து சென்றடமெல்லாம் சிறப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து அங்கே புதன் அமர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தில் சில அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி அடைகிறதுக்காக சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் அந்த கடன் வந்து இவங்க சுப கடனாக தான் இருக்கும். இந்த புத்தாண்டு அவங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு ஆண்டாக இருக்காது என்பது தான் உண்மை. வருஷத்தில் முக்காவாசி அமைப்பு 5, 7, 9 சுபத்துவமாக வலுவாக இருக்கிறதுனால மிதுனராசிக்கார சகோதரிகள் பெண்கள் எல்லாருக்குமே அவங்க விரும்பினவரை கணவனாக அடையக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் மனசில் என்ன ஆசை வச்சுருக்கிறாங்களோ அந்த ஆசை அப்படியே நிறைவேறக்கூடிய அமைப்பு. மிகப்பெரிய அளவில் சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய அளவில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்தே ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லிடலாம். இந்த அமைப்பில் ஒரு நல்ல பரிகாரமாக வந்து அவங்கவுங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு காளகஸ்திக்கு போய் பகவானை போய் கொஞ்சம் கும்பிட்டுட்டு வந்தாலே இன்னும் கொஞ்சம் நன்மை அதிகமாகவே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்னு கவலைப்பட்ட கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடந்த காலங்களில் நீங்கள் நேர்மையாக நீதியாக நல்லவையாக நினைச்ச அத்தனையுமே நடக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைச்சி கடன் இல்லாத ஒரு ஆலோசனை கிடைக்கும், அல்லது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். கடகராசிக்காரர்கள் அப்படின்னாலே இளமை வந்து அவங்கள்ட்ட எப்பொழுதுமே இருந்துருக்கும். ஏன்னா ராசிநாதன் சந்திரன் இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ராசிநாதன் சந்திரன் 4வது வீட்டில் உட்கார்றார். அப்படி இருக்கும்பொழுது என்னாகும், மனசுக்குள்ளே இருந்த கவலைகள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும், பயமெல்லாம் போக ஆரம்பிக்கும், தைரியமாக துணிச்சலாக சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க. நிறைய கடகராசிக்காரங்கள் கடந்த காலத்தில் வந்து வீண் பழிச்சொல்லுக்கு ஆளானாங்க, அந்த நிலைமை மாறும். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா அம்சங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம். பழைய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்த்துருவாங்க. குழந்தைங்களை எங்கே வந்து வளர்க்கணும், எப்படி வளர்க்கணுன்ற திட்டங்களை வந்து தெளிவாக போட்டு குழந்தைகளை வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதேமாதிரி மனைவி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒற்றுமைகள் வந்து அப்படி இருக்கும் ஒற்றுமை இந்த புத்தாண்டு. அப்போ இந்த புத்தாண்டு வந்து கடகராசிக்கு பார்த்திங்களா எல்லா விதத்துலேயும் ஒரு சிறந்த ஆண்டாகத்தான் இருக்கும். ஒரு 2-3 வருஷமாக நல்லா இல்லாத அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் விடிவு வரக்கூடிய ஒரு நல்ல புது வருஷம் இதுன்னு சொல்லிடலாம். இது வரைக்கும் எங்கே தோற்று போனதாக ஃபீல் பண்ணாங்களோ, எங்கே இழந்துட்டதா ஒரு மானம் மரியாதை ஒரு அவமானம் வந்துருச்சு, அசிங்கம் வந்துருச்சு, இதிலேருந்து மீண்டு வர முடியுமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு கலக்கம், வேலை போச்சு, வியாபாரம் சரியாக இல்லை, இந்த மாதிரி எல்லா நிலைகளில் இருந்தும் படிப்படியாக முன்னேற்றத்தை வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டை சந்தோஷமாக நீங்கள் வரவேற்கிற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்கு.
கடகராசிக்காரங்க கடைசி ஒரு வருஷமாக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமாக பணம் விட்டுருப்பாங்க, சில பேர் கோடிக்கணக்கில் கூட பணம் விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு வந்து ஒரு உன்னதமான ஒரு வருஷமாக கண்டிப்பாக இருக்க போது. அவங்க வந்து இழந்த பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்தே வந்து அவங்களால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய கிரக நிலைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களுடைய 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் 4 கிரகங்கள் வலுப்பற்று இந்த புத்தாண்டு அமைகிறதால அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். வராகி அம்மனை வழிபட்டு வந்தால் இவங்களுக்கு பலன்கள் இன்னும் சிறப்பாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பதவி, அந்தஸ்து எல்லாத்தையும் தரக்கூடிய ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். ஒன்று தான், சூழ்ச்சி வலையில் பின்னி அதில் வந்து சிக்கிக்கக்கூடாது. அந்த வகையில் மட்டும் கவனமாக இருக்கணும். சில முக்கியமான முடிவுகள், தைரியமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துங்க, ஏன்னா நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும். அறிவு இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியுன்ற ஒரே கொள்கைப்பட்டவங்க சிம்மராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா ராசியாதிபதியே உச்சம் பெற்றிருக்கார் 9ஆம் இடத்தில். தகப்பனாருடைய சொத்து கிடைக்கும், மூதாதையருடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் வந்து சிம்மராசி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு பகை கிரகம் சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமச்சனி என்ற பயமே வேண்டாம். புத்தி கூர்மையோட செயல்பட்டு வெற்றி பெறுவாங்கன்றது தான் உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு காசு பணத்திற்கு எந்த விதமான குறைகளும் இல்லாத ஒரு நல்ல புத்தாண்டு தான் அந்த தமிழ் புத்தாண்டு. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகம், அதன் பிறகு பணம் என்கின்ற அமைப்புகள் இருக்கும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்கிடையே ஆரம்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட பிற்பகுதி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்படிலாம் வந்து இவங்கள மாதிரி ஒற்றுமையாக யாரும் இருக்க முடியாதுன்ற அளவிற்கு சொந்த வாழ்க்கையிலையும் கொஞ்சம் நல்ல பலன்கள் தான் இருக்குது. பிற்பகுதி 9 மாதங்கள் நல்ல விதமாக எல்லாத்துலேயும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல வருடமாகவே இந்த புத்தாண்டு கண்டிப்பாக சிம்மத்திற்கு அமையுது. சிம்மராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் வந்து 4 கிரகங்கள் 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அதனால பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து பணத்துக்கு வந்து பிரச்சனை இருக்காது. நிறைய வேலை பார்ப்பாங்க, அதுக்குரிய வருமானம்ங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஆனால் இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புதுசாக வந்து நான் வந்து ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அவங்களுடைய சுயஜாதகம் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கண்டிப்பாக வந்துடும். அந்த காசை வந்து அவங்க சிக்கனமாக சேர்த்து வச்சுட்டா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பிரமாதமான வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல நல்ல நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். ஆங்காங்கே சின்ன சின்ன தடங்கள் அல்லது தாமதம் அல்லது தேவையில்லாத ஒரு அதிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சில தண்ட செலவு இருந்துகிட்டு இருந்தால் கூட கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான அல்லது ஏராளமான ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு நவகிரக நாயகி கருமாரி தேவியை வெள்ளிக்கிழமை நாட்களை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பாருங்கள், 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் இடத்தில். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்போ நிச்சயமாக அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு பார்த்திங்களா, செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்து அந்த செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றதுனால பூமியால் வருமானம், அதே மாதிரி புதிய வீட்டுக்கு போகிறது. அதே நேரத்தில் கன்னிராசிக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குழந்தைங்களை பற்றிய ஒரு சின்ன சின்ன கவலை இருக்கும். ஆனால் பெருசாக அதை எடுத்து ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். இந்த புத்தாண்டு அவங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் வளர்த்துருக்கிறதுனால மிகவும் சாதனை பண்ணக்கூடிய ஆண்டாகத்தான் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடு கொஞ்சம் வலிமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் ஒரு 11 மாதத்திற்கு. அப்போ கடன் நோய் தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை. வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. படிப்பை முடிக்காதவர்களுக்கு அது படிப்பை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம்னு தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரங்களும் இருக்கிற இடத்துலையே நல்லா இருக்கக்கூடிய நல்ல புது வருஷங்க இந்த வருஷம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பண விஷயத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வீடு வாங்கணும்னு ஏதாவது ஒரு சுப காரியங்கள் சுப செலவுகள் ஏதாவது பண்ணணுன்னாங்க அவங்க தை மாதத்தப்போ அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். அந்த சமயத்தில் அவங்களுக்குரிய பாக்கியங்கள்லாம் நல்லாவே கிடச்சிரும். அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளார சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. அதை தவிர அவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக இருக்கும்.
கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அனுசரித்து வாழ வேண்டிய குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகாரம் தலை தூக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை, நிகழ்காலம் அப்படிங்கிறத விட எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கல்விக்காகவே கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியங்களை கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக கணினித்துறையில் உள்ளவங்க கடல் கடந்த பயணத்துக்கு சொந்தக்காரராக கன்னிராசிக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள் அடுத்தவங்க சாதனையை இது வரைக்கும் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. இப்போ இந்த வருஷத்துலேருந்து அவங்களே சாதனையாளராக மாறப்போகிறாங்க. ஏன்னா 4 கிரகம் அவங்க ராசியை பார்க்குற நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குது. அதே மாதிரி லாபாதிபதி சந்திரன் 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம், அதிர்ஷ்டம் அதெல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் ஜூன் மாதத்துலேருந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். விஐபி அந்தஸ்துக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே போல் மேலே மேலே நல்ல யோக பலன்களை அவங்க அனுபவிக்கிறதுக்கு, அதாவது திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீரராக பெருமாளை சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்தால் மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு இந்த புத்தாண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலான எல்லா கிரகமும் இப்போ சாதகமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதனால் அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க, வயதிற்கு ஏற்றார் போல். உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்கலையோ அவைகள் எல்லாத்தையும் கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விளக்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியான நல்ல செல்வாக்குள்ள பண வசதியுள்ள வாழ்க்கை இந்த வருஷத்துலேருந்தே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. துளாராசிக்கு இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ருணரோக சத்துருஸ்தானம் நல்ல வலுவடைந்திருக்கு. இதனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு, கடன் வியாதி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதெல்லாமே அவங்களை விட்டு போயிடும். ஸோ துளாராசியை சேர்ந்த மாணவர்கள், கன்னிப்பெண்கள், அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க, அந்த வயசில் இருக்கவங்க எல்லாருமே உளவியல் ரீதியான பிரச்சனைகளில் நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களாம் அந்த ப்ராப்ளத்தை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஸோ அனைத்து சௌகரியங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு புத்தாண்டாக துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய துலா ராசியில தான் தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அமைதியான வகையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத விட அதிரடியான வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. துலா ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதியும் வலுவாக இருந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி 6ஆம் இடம் வலுவாக இருந்துட்டு இருக்குது. தேவையில்லாத எதிர்ப்பு, தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத கஷ்டமெல்லாம் தேவையில்லாமல் ஒதுங்கக்கூடிய ஆண்டாக, உங்களுக்கு மதிப்புகள் கூடக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. துலாம் ராசிக்காரங்க ஊருக்கெல்லாம் உழைச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் இனிமேல் இவங்களுக்கு நிதி நிலைமை பெரிய அளவில் அதிகரிக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் 6வது வீட்டில் அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குது. அதில் சேமிப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பணம், சொத்து, சுகம் இதெல்லாமே அதிகமாகும். பெரிய பதவியில் உட்கார்றது, 4 பேர் மத்தியில் ஒரு கௌரவமான வாழ்க்கை, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடியலையே, கல்யாணம் பார்த்து நாளாச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருந்த பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு கோலாகலமாக திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் துளாராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பொற்காலமாக இருக்கும், ஒரு புதிய சாதனையை செய்யக்கூடியதாக இருக்கும். தமிழ் புத்தாண்டு துளாராசிக்கு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும். 8ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கும் போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். புதிய நட்புகள் உருவாகும் இந்த ஆண்டு அவங்களுக்கு. அந்த நட்பு மூலிமா சில முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் துளாராசிக்கு பார்த்திங்கன்னா 6இல் சனி அமர்ந்து போரில் வெற்றின்றாங்க. அங்கே ராசி அதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது சனி சுக்கிரன் அமர்ந்திருந்தால் நல்ல அழகான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய, ஒரு அழகான ஒரு ஆடவனை பெண் திருமணம் பண்ணக்கூடிய இந்த ஆண்டு நிச்சயமாக நடக்கும் என்பது உண்மை. துளாராசிகள் காஞ்சி காமாட்சியை வழிபட்டால் மிகப்பெரிய உன்னதமான பலனை அடைவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பற்று ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் சேரும். 2வது விருச்சிக ராசி நேயர்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கலன்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் ப்ரமோஷன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதத்தில் இவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு கனரக வாகனம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் பண வருமானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத விட ஏற்கனவே வீடு வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வீடு வாங்கினது, பூமி வாங்கினதுக்கு கடன் தொல்லை இருக்கும் இல்லையா, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானம்
வருமானங்களையோ அல்லது உபரி வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சோகங்களுக்கெல்லாம் ஒரு நீண்ட ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு. விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் உள்ளதை பேசி உண்மையை பேசி நொந்து போனவங்க. அம்மாவோட பிரச்சனை, அப்பாவோட பிரச்சனை, கூட பிறந்தவங்க யாரும் தன்னை புரிஞ்சிக்கல, கூடிகிட்டு இருந்தவங்களும் யாரும் புரிஞ்சிக்கல. இந்த நிலைமை எல்லாமே மாறும். சொந்த வீடு பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. 12வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்குது இவங்களுக்கு. அதனால் சுப செலவுகள், திடீர் யோகங்கள், திடீர் பணவரவு, வீடுமனை யோகங்கள், திருமண தடைகள்லாம் விலகி திருமணம் கூடி வர்றது, சந்தான பாக்கியம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய வருடமாக இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாவே மிலிட்ரி ராசின்னு சொல்கிறதுங்க. டைமிங்க்கு கரெக்டாக அவங்க எல்லா வேலையும் கரெக்டாக செய்யணும். அப்படியேப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்களா, போதாத காலம் நாளில் சனி அமர்ந்து அவஸ்தைப்பட்டவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். காரணம் என்னென்னா, ராசியாதிபதி 9ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகம். அப்போ 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கும்போது தகப்பனார்கிட்ட அன்போடு செயல்படணும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருஷம் தாயையும் தகப்பனையும் வழிபட்டு நடந்தாவே போதும். அவங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக அமையும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் விருச்சிக ராசிக்காரங்கன்னு சொல்லிடலாம். 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதுதான் குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு வாங்கல, அது மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று செய்ய போக அது வேறு ஒன்றாக மாறி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இப்போ கை கொடுக்கும். வியாபாரம், தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் விரயங்கள் இருக்குன்றதுனால வருமானமும் தேவைக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற நன்மைகளை கூட அதிகமாக கூட்டிக்கிறதுக்கு திருக்கடையூரில் எழுந்தடியில் இருக்கின்ற அபிராமி அம்மனை வழிபடுறது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக இவங்களுக்கு கொண்டு வரும். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடைகளுக்கு நல்லதொரு விடை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். ராசி அதிபதி குரு பகவான் தனகாரகராக இருக்கிறதுனால வருஷம் ஆரம்பித்து 35 நாளில் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு போகிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை, அதுவும் சப்தம ஸ்தானத்துக்கு ராசி அதிபதி போகிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை நித்தமும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மணி மகுடத்தை சூட்டக்கூடிய, ஒரு கிரீடத்தை சூட்டக்கூடியதாக இருக்குது. காரணம் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த வருஷம் பிறந்திருக்குது. இந்த தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படிங்கிற யோகத்தை தரப்போகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அருமையான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொடங்குது. இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது 10ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பார்க்குற வேலையில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால புது வேலை அமையும். சம்பாத்தியம் கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக மிகப்பெரிய ராஜயோகங்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக இருக்கும். மிகச்சிறந்த அறிவாளி யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான். எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இந்த புத்தாண்டில் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம், புதனும் நீச்சம் பெற்று அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிழல் கிரகம் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் புகழையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இது அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய 2 பயிற்சிகளுமே நல்லா இருக்குது. கௌரவம் கிடைக்கும். இது வரைக்கும் என்னவா மாறணும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு கடன் தொல்லைகளால் ஒரு மாதிரியாக ஒரு அவஸ்தைப்பட்டவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல். அவங்கவுங்க தசாபுக்திக்கு ஏற்றார் போல் சகல பாக்கியங்களும் தேடி வரக்கூடிய நல்ல ஒரு புது வருஷமாகவே இந்த வருஷம் அமையுதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சொத்துக்களை புதிதாக வாங்கி குவிக்கக்கூடிய அளவுக்கு யோகம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கே வரதால அதுவுமே அவங்களுக்கு ஒரு நல்லதொரு பலன்களை கொடுக்கும். நல்லதொரு யோகமான காலமாக இந்த ஒரு புத்தாண்டு தனுசு ராசிக்கு அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லதொரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மனை வணங்கி வந்தாலே இவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கிடைத்து மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். மகரம் அப்படின்னாலே மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி மாறக்கூடிய வல்லமை படைத்தவங்க, சித்த புருஷருடைய அருளாசி பெற்றவங்க மகர ராசிக்காரங்க. ஆனால் எந்த ஆசை இருந்தாலும் எந்த வகையிலுமே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அவங்க கண்ணீர் வடிக்காத நாளே கிடையாது.
ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு அவங்கள வந்து ஒரு குதூகலமான இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய gift வந்து யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் எதை தொட்டாலும் இவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் மகரத்தார் நகரத்தை ஆளக்கூடிய வல்லமையை இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு அற்புதமாக தரும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்களா, மன நிறைவே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை, அவங்க எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு வாழ்க்கை. மன வாழ்க்கையில் வந்து நிம்மதியே இல்லாமல் வந்துடுறாங்க. இந்த மன வாழ்க்கையில் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உருவாகும். அவங்க போராட்டம் வந்து பார்த்திங்களா 7.5 சனின்றது இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு 14 வருஷம் வனவாச வாழ்க்கை மாதிரி இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 7.5 சனி முழுக்க முடிஞ்சு போச்சு. மகரம் இனிமேல் சிகரத்தில் ஏற வேண்டியது தான் பாக்கி. அதை விட முக்கியமாக தகரத்தையும் தங்கமாக்கக்கூடிய வித்தை இனிமே கைவரப்பெறும் அப்படிங்கிறது தான் மகரத்திற்கு ஒரு சுருக்கமான செய்தி. படிப்படியாக நல்லதுகள் நடக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல் திருமணமாகட்டும், புத்திரபாக்கியமாக இருக்கட்டும், வேலை தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும், இதுவரைக்கும் ஒரு கலக்கமாக இருந்து வந்த கடன் தொல்லை, ஆரோக்கிய குறைவுகள் எல்லாத்தையும் அப்படியே நீக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு. மகர ராசிக்கு ஒரு ராஜயோகமான காலகட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷமாவோ 10 வருஷமாவோ ஏதாவது கனவுகள் இருக்கலாம். நம்ம புது வீடு வாங்கணும், இல்லை ஃபாரின் கண்ட்ரி போய் செட்டில் ஆகணும். அது மாதிரி நீண்ட நாள ஆசைகள் கனவுகள் எல்லாம் முழுமையாக நிறைவேறக்கூடிய நல்லதொரு தமிழ் புத்தாண்டாக அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு வந்து பணப்பிரச்சனைகள் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, கடன் தொல்லைகள் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே அவங்க வந்து பைசல் பண்ணிவிட்டு இவங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்கு நேரம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு உயரத்தையும் சிகரத்தையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. திருமணம் ஆகலையா, கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடியது. அதே மாதிரி உத்தியோகம் கிடைக்கலையா, நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. சொத்து சேர்க்க முடியலையா, சொத்து சேர்க்கக்கூடியது. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்குதா, அந்த வில்லங்கங்களுக்கு ஒரு நல்லதொரு விடிவு அல்லது நன்மையான முடிவு கிடைக்கக்கூடியது. நீதிமன்ற வழக்குகள் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி அடுக்கடுக்காக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு அமையுது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனை வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு பிரமாதமான ஒரு ஆண்டு. ஏன்னா வந்து ஜென்ம தொட்டு விளைகிறாரு சனி. இந்த புத்தாண்டில் சூரியன் உச்சம் பெறாரு, தைரியஸ்தானத்துக்கு போகிறார் சூரியன். அப்போ சூரியன் தைரியஸ்தானத்துக்கு போகும்போது எல்லாம் வெற்றி, எதிலையும் வெற்றி. உறவினர்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லேருந்து மீண்டு சகஜமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு. புத்தாண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப், ரொம்ப பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே பணம்னா என்ன, உறவுகள் எப்படிப்பட்டது, நட்பு எப்படிப்பட்டது, மனுஷன் நல்லவரா கெட்டவரா, நமக்கு யார் உதவுவாங்கன்ற ஒரு படிப்பினை கிடச்சிருச்சு. ஒரு மாதிரியான தொல்லைகள்லாம் படிப்படியாக விலகக்கூடிய தன்மையில் இந்த வருஷத்தில் அப்படியே பார்க்க முடியும். கெட்ட பேர் எடுத்தவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், லாபம் வரும், முன்னேற்றங்கள் மட்டுமே தரக்கூடிய கடந்த கால சோதனைகள் துளி அளவு கூட இல்லாத இந்த கும்பராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த வருஷம். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமான வருஷமாக இருக்க போது. ஜென்மத்தில் இந்த சனி வந்து விலகிருச்சு. ஸோ எமோஷனல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அதிலிருந்து முழுமையாக அவங்க வந்து விடுபட்டுருவாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தைரியம், அப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் மைண்டில் வந்து பில்ட் ஆகிடும். வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடச்சிரும். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக தொழில்துறையில் இருக்கவங்க வந்து நிறைய மணி வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மணி லாஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேம்பாடான ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்லது ஒரு புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு இருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் குடும்பஸ்தானத்தில், அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் 2 யோகங்கள் இருக்கிறதுனால திரண்ட செல்வங்கள் சேர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதே மாதிரி கடந்த காலங்களில் எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தால் கூட சின்ன சின்ன காரியம் கூட நடக்காமல் தடங்கள் ஏற்பட்டது. இந்த புத்தாண்டை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன முயற்சி எடுத்தால் கூட பெரிய பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய, அதாவது வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வண்ணமயமாக அமையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கும். சேரக்கூடிய செல்வம் நேர்மையான வகையில் சேரக்கூடிய கூர்மையான விவரங்களை, உழைப்புகளை மதிப்போடு கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். தமிழ் புத்தாண்டு இன்றைய நாள் முதலே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய வருடம்.
6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கும் போது இவங்களுக்கு இந்த வருஷம் பிறந்திருக்குது. அப்படின்னா என்ன, எதிரிகள் உதிரிகளாவார்கள், வழக்கில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். அடுத்தது வந்து மனசில் இருந்த தேவையில்லாத ஒரு பயம் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். பல மன உளைச்சலுக்கு உள்ளான இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். மேலே மேலே ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீங்கள் ஸ்ரீ பைரவரை வணங்குங்க. சனிக்கிழமையில் வணங்கலாம், தேய்பிறை அஷ்டமி திதியில் வணங்கலாம். நிச்சயமாக இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற வைப்பதாக இருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் சில குழப்பங்களை கொடுத்தா கூட இறுதியில் பிற்பகுதியில் நல்ல மேன்மையான நல்ல பலன்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்தவர்களுடைய பலவீனத்தை உங்களுக்கு சாதகமாக்கக்கூடிய சில விஷயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நடக்கும். யார் வாழ்க்கை துணையராக வரப்போகிறாங்க, என்ன தொழில் பண்ண போகிறோம், என்ன வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது இந்த மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இந்த வருஷமாக தான் இருக்கும். பெரியவங்களுக்கு வீடு வாகனம் பொருள் சேர்க்கை மாதிரியான அமைப்புகள், வீடு கட்டுறது வீடு வாங்கிறது என்பது போன்ற அமைப்புகள்லாம் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே சில அனுபவங்களை மட்டும் தரக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உண்டு. மீனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டோட ஆரம்பத்தில் 4 கிரகங்கள் அதே ராசியிலே உட்கார்ந்துருக்கு. இதனால இவங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஸோ இது வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஜென்மஸ்தானம் வந்து நல்லா வலுத்திருக்கிறதுனால இது மாதிரியெல்லாம் உங்களுடைய மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த வருஷத்தோட தொடக்கம் வந்து 8ல் சந்திரன் இருக்கிறதால இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து வந்து யாருக்கும் போடாமல் இருந்துட்டாலே இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஒரு வருஷமாக இருக்கும். மீன ராசியை பொறுத்தளவுக்கு நகரக்கூடிய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மலரக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. சொத்து சேர்லி அப்படின்னு கவலைப்படுறதை விட சொத்து சேர்ந்ததுக்கப்புறம் சுகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. எவ்வளவு வறுமை வந்தாலும் அந்த வறுமையான காலத்தில் கூட பெருமையான வாழ்க்கையை வாழணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஆண்டின் ஆரம்பத்திலேயே சூரிய பகவான் மிகப்பெரிய உச்சம் பெற்று இருக்கிறதுனால வம்பு வந்ததுக்கப்புறம் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறத விட உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாகவே வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய மிகப்பெரிய வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். இந்த எல்லாரும் நல்லவங்கன்னு வெள்ள மனசோடு இது வரைக்கும் இருந்த மீனராசிக்காரர்கள் இனிமேல் எல்லாருமே கொஞ்சம் வில்லன்க தான் அப்படின்னு யோசித்து கொஞ்சம் நிதானமாக உஷாராக நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சில பாடங்களை சொல்லி தரக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக வந்து ஏதாவது உடம்பு முடியலையா, கை வைத்தியம் அதெல்லாம் பார்க்காம முறைப்படி படித்த டாக்டர்கிட்ட போய் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க கண்ணீரை துடைக்க போய் இவங்களுடைய கை வந்து பின்னமாயிடக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புது வீடு வாங்குகிறோமோ இல்லையோ இருக்கிற வீட்டை காப்பாற்றிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி உத்தியோகத்தில் கூட மாறுறதா இருந்தால் யோசிச்சு பண்ணணும். அகலக்கால் வைத்து சிக்கிக்கொள்ளாமல் தன்னுடைய நடையையும் தன்னுடைய நடவடிக்கைகளையும் சிறப்பாக அமைத்து கொண்டு சீரிய நடைபயிலும் ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசிக்கு வாழ்க்கை வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கே தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து இந்த புத்தாண்டு அவங்களுக்கு வந்து ஒரு விதை போடும். அந்த விதை வந்து விருட்சமாக வளரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டாகும். மனசில் வந்து திகிலாக இருந்தவங்க பார்த்தீங்க, இந்த திகிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வந்துடும். ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பல வழிகள் சொல்லலாம். ஆனால் எங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசை நடந்தால் மீனராசிக்கு மிக அற்புதமான ஒரு வசந்த காலம் என்று சொல்லலாம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே போதும். அவங்களுடைய வாழ்க்கை வசந்த காலமாக இருக்கும். இன்று பிறந்திருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களை தருவதாக இருக்கும் அப்படிங்கிறத இதுவரைக்கும் நாம் எல்லாருமே கலந்து ஆலோசித்தோம். நீங்களும் கண்டு களித்தீங்க. நிச்சயமாக இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற செல்வங்களை அள்ளித்தருவதாகவும் ஆரோக்கியம் அழகு எல்லாவற்றையும் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். மேலும் மேலும் வெற்றியை தரக்கூடியதாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையட்டும். நன்றி, வணக்கம்.